ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் எல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழக அரசு 1703 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் நகர் கொண்டு வருவோம் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது. இந்த 1703 ஏக்கரில் 540 ஏக்கர் அரசு நிலம், மற்றவையெல்லாம் விவசாயிகள் முப்போகம் விளைகின்ற இந்த பொன்னான விவசாய நிலம். இங்க இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு என் மண்தான் முக்கியம் என்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே தமிழக அரசின் அறிவுசார் நகரம் வேண்டாம் என முதலில் குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணை காத்து மக்களையும் பாதுகாத்து தமிழக அரசு ஒருபொழுதும் இங்கே இந்த அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வர விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன். இங்கே என்னுடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்து கேட்கின்ற கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் ஜெயபால், பிரபா தலைவர் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், மாநில தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் KN சேகர் அவர்கள், புரட்சி பாரதத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வில்சன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கும், பஞ்சாயத்து தலைவர், இங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அவர்கள், துணைத் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் மற்றும் அனைத்து கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், இங்கே கோபத்தோடு எங்கள் ஒரு பிடி மண்ணையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உணர்ச்சியோடு வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தைரியமாக இருங்கள். காரணம், நம்முடைய விவசாய மண், முப்போகம் விளைகின்ற இந்த மண், இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல் மாளிகைப்பட்டு, செங்காந்தகுளம், வெங்கல், மானத்தூர், மாலந்தூர், ஆவாஜிப்பட்டை இந்த பகுதியில் அரசாங்கம் முப்போகம் விளைகின்ற, அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம், அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள 1703 ஏக்கர், நினைத்து பாருங்கள், 1703 ஏக்கர் நிலம். இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு தாரை வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் முதலாக இதை எதிர்த்து
ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். காரணம், திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் உடைய மாடஸ் ஆபரண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை, துணை நகரம் திட்டம், அறிவுசார் திட்டம், சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நடத்தை, விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து, விவசாய நிலத்தில் அறிவித்து, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள். இதுதான் திமுகவுடைய திட்டம். இது கொள்ளைக்கார கும்பல். அது ஒருபொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம், வர விட மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நான் சொல்வது, அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம். அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது, அரசு நிலம் இருக்கிறது, அங்கே கொண்டு வாருங்கள். திருச்சியிலே கொண்டு வாருங்கள், ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள், மதுரையிலே கொண்டு வாருங்கள், வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள். ஆனால் ஆரணி ஆற்று படுகையிலே யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. அங்கே முதலில் போய் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் பண்றோம். அது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி, சிப்காட்டின்னு சொல்லி அங்கே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி அது. அங்கே 3600-500 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற பொன்னான மண் அது. ஏன் கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனம், ஒரு மோசமான ஒரு நிறுவனம், மோசடி நிறுவனம், 60,000 ஏக்கர் இதே போன்ற முப்போகம் விளைகின்ற மண். 60,000 ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க. இன்னும் 1,00,000 ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு இருக்கிறான், துடிச்சிட்டு இருக்கிறான். நான் போய் தனியால அங்க போய் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா இருங்க. ஏன்னா இங்கெல்லாம் நீ பேசுறப்ப பார்த்தா, அங்க உள்ள நம்மளுடைய தாய்மார்கள்லாம் பேசுறப்போ, நான் எங்க போவேன், என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது. ஏன்னா இது உங்களுடைய மண்ணு மட்டும் இல்லை, இது உங்களுடைய அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். இப்போ என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா, நான் கீழ்சிவரின்னு சொல்லுவேன். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன் பூட்டன், எங்கள் வாழ்ந்த மண் கீழ்சிவரி. அங்கே தான் என் கோயில் இருக்குது, என் குலதெய்வம் இருக்குது, அங்கே தான் நான் தீ மிதிப்பேன், என் கிணறு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் சுடுகாடு அங்கெல்லாம். அதான் அப்படி தான், அதே என் அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். உங்கள் அடையாளத்தை விட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? எங்கே போவீங்க? சொன்னாங்கல்ல, எங்களுக்கு என்ன பேகை மாட்டிக்கிட்டு நான் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இங்கே போகிறது 1 கோடி 2 கோடின்னு போயிட்டு இருக்குது. இவங்க கொடுக்கறது 10 லட்சம் 15 லட்சம். ஏன்னா இங்கே சுற்றி வாங்கிட்டாங்க. வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுற்றி இந்த G2, M2, I2, J2 எல்லாம் M2லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. யார் கம்பெனி? இவங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதில் யாருக்கு இப்போ யார் அவனு கேட்டா? அறிவுசார் நகர் கேட்டா யார் இங்கே வரப்போறா? முதல்ல யாராவது அமெரிக்காவில் இவங்களுக்கு தெரிஞ்ச, அது இவங்க யூனிவர்சிட்டியோட இருக்கும், அது இவங்க பினாமியா இருக்கும். இதானே பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்தணும், எப்படி திருத்தணும் பண்ண திமுக காரங்க PhD வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்களே அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனியில் இவங்களுக்கு இங்கே நிலத்தை கொடுத்து, அதுக்கு எதுக்கு அவனுக்கு 1700 ஏக்கர்? அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னா அவங்க எவ்வளோ தெரியுமா? அங்கே நிலத்தில் தொடங்குறாங்க 5 ஏக்கர். அவ்வளோதாங்க யூனிவர்சிட்டியே.
சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வந்து 500 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர்ல, அது பழைய காலத்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினது. இப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கர்ல தொடங்குறாங்க. சரி, அவங்க வந்து இங்க தொடங்கணும்னு என்னையா அவசியம்? அங்க இவங்க என்ன தெரியுமா திட்டமா, 1700 ஏக்கர்ல திட்டமிட்டு அந்த கல்வி நிறுவனம் தொடங்குறதுக்கு வெறும் 200-300 ஏக்கர் அவ்வளவுதான். மீதி வந்து இவங்க பிளாட் போட்டு வித்துடுவாங்க. பிளாட் என்ன, அது நீங்க அப்படியே இந்த கல்லுலாம் போடுறது இல்லை, அது வேற விதமா அவங்களுக்கு வித்துவாங்க, இவங்களுக்கு வித்துவாங்க, காசு கமிஷன் வந்துடும், கொள் முடிச்சு போச்சு. அவ்வளோதான். திட்டமும் வராது, ஒன்றும் வராது. அதனால இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான். தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்க. என்னன்னாலும் சரி, ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம். இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்குங்க. என்ன புரியுதா? 6 மாசம் இவங்க வீட்டுக்கு போக போறாங்க திமுக காரங்க. 6 மாசத்துல இவங்க கதை முடிய போகுது. திமுக 6 மாசத்துல வீட்டுக்கு போக போறாங்க. அதனால நீங்க தைரியமா இறங்குங்க. எனக்கு முன்பு பேசினாங்க பாரு, அவங்க பேர் தெரியல, எனக்கு சொன்னாங்க பாரு, இது ஏன் மண்ணு போகுது, உன் மண்ணு போலலாம் இல்லை, எல்லாரும் வாங்க, எல்லாரும் தெருவில் வாங்க, எல்லாம் இந்த மண்ணையும் நம்பி தான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நான் சொல்லது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அடையாளம் இது, உங்களுடைய அடையாளம், உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய அடையாளம் இது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்க போய் வாழ போறீங்க நீங்க. அதனால இதுக்கு நீங்க தைரியமா இருங்க. ஒரு பொழுதும் வராது, நடக்காது, நடக்காம பார்த்துக்குப்போம். ஏன்னா இப்போ முதல் நான் அறிக்கை விட்டதுக்கு பிறகு 1703 ஏக்கர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட செயலாளர் வச்சு நாங்கள் கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன். டிட்கோவில் அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினாரு. நானும் ஃபோனில் பேசினேன். நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி அவ்வளோ நாங்கள் எடுக்க மாட்டோம், 1142 ஏக்கருக்கு பதிலாக நாங்கள் 870 ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு இன்னும் 400 ஏக்கர் குறைச்சாங்க. நான் சொன்னேன் 400 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட நான் விட மாட்டேன், 1 ஏக்கர் கூட விட மாட்டேன். ஏன்னா இந்த மண்ணு நமக்கு கிடைக்காதியா, கிடைக்காது. தமிழ்நாட்டில் இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் 40 லட்சம் விவசாய ஏக்கர், 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சந்ததியினர்கள் நம்ம அதை பத்தி நம்ம நினைக்கிறோமா? அவங்க என்னையா சாப்பிடுவாங்க? நம்ம கொள்ளு பேர பசங்க பேத்திங்க எல்லாமே வருங்கால சந்ததி என்ன சாப்பிடுவாங்க? அதனால இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்க வேண்டாம். இது மண்ணு, இந்த மண்ணு எல்லாருக்கும் சோறு போடுற மண். இந்த மண்ணு ஜாதி மதம் பார்க்காது, எல்லாருக்கும் சோறு போடுற மண்ணு. இந்த மண்ணை காப்பாற்றுவது இது நம்முடைய கடமை, என்னுடைய கடமையா நான் பார்த்து அதுக்காகத்தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். என்னானாலும் நான் தயாரா இருக்கிறேன். எத்தனை வஜ்ரா வந்தாலும் சரி, எத்தனை வஜ்ரா வேன் வந்தாலும், எத்தனை காவல்துறை, எத்தனை இராணுவம் வந்தாலும் சரி, இந்த மண்ணை காப்பாற்றுறதற்கு நாங்கள் இருக்கின்றோம். என் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த மண் காப்பாற்றப்படும். அதை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். இந்த தமிழக அரசே உடனடியாக இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த அறிவுசார் நகர் திட்டத்தை ரத்து செய்யுங்கள், இங்கே ரத்து செய்யுங்கள். இந்த திட்டத்தை வேறு எங்கேயாவது எடுத்து போங்கள். வேற பகுதி தரிசு நிலம், உங்கள் அரசு நிலம் இருக்கிறது, அந்த அரசு நிலத்தை நீங்க கொண்டு வாங்க. இந்த மண் போகம் அளிக்கின்ற இந்த மண்ணை அழிக்க நாங்கள் பாட்டாளி மல் கட்சி மட்டுமல்ல, துணை இருக்கின்ற நம்முடைய அத்துணை கட்சிகளும் அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம், மக்களை காப்பாற்றுவோம் உறுதியோடு இந்த காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள், ரமேஷ், ஜெய்பால், ஒன்றிய செயலர் ஜெய்பால், அப்புறம் போட்டுக்கலாம் ஏரிகள் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் மற்றும் ஏரிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.